அடுத்தவங்க துன்பத்தை பார்த்து இன்னைக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைங்க. அவங்கவுங்க பாடுகளை பார்த்து கொள்வதற்கே அவங்கவுங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. அவங்கவுங்க காலையில் வேலைக்கு போயிட்டு மாலை வீடு திரும்பத்திற்குள்ள போதும்னு ஆயிடுது. இதில் எங்கே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறத பற்றி சிந்திக்கிறது? ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்காக சில பேர் தங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. அப்படி உதவி செய்கிறவங்களையும் நம்ம அவதூறு பேசுகிறதுங்கிறது ரொம்ப தப்பாக இருக்குங்க. சமீபத்தில் நமது கவனத்தை கவர்ந்தவர் இந்த சின்னத்திரை நடிகர், இப்போது வெள்ளித்திரைக்கு போயிருக்கிற தம்பி KPY பாலா. சின்ன சின்ன வேடங்களில் நடித்து, நகைச்சுவை வேடங்களில் நடித்து இன்று ஒரு வெள்ளித்திரை திரைப்படத்தில், காந்தி கண்ணாடிங்கிற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி அவர் புகழ்பெற்ற நடிகராக மாறுவதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த அந்த பொருளாதார வசதிகளை கொண்டு எல்லோருக்கும் சிறு சிறு உதவிகளை செய்கிறாரு. அது விளம்பரப்படுது. அந்த விளம்பரத்தின் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி பல பேர் உதவிகள் செய்கிறாங்கங்க. ஆனால் அதை வன்மம் கொண்டு சில பேர் எதிர்க்கிறது இருக்கு பாருங்க. அதுவும் சமூக வலைதளங்களில் வைக்கப்படுற அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கு பாருங்க, ரொம்பவும் கேவலமாகவும் அருவருப்பாகவும் ஆதாரம் இல்லாமலும் இருக்குங்க. போகிற போக்கில் அந்த இளைஞனை அவன் ஒரு உளவாளி, அவனுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அவனுக்கு பல்வேறு இடங்களில் அவன் மோசடி செய்கிறான் என்பது போல் அந்த எதிர்மறை செய்திகள் இருக்கு பாருங்க, அது மிக மிக ஆதாரம் இல்லாமல், அடிப்படை இல்லாமல் அவதூறாக இருக்குங்க. அந்த இளைஞன் கூட அதையெல்லாம் மறுத்து அவர் கூட ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தாருங்க. அவர் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தராரு, அவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வண்டிகள் வாங்கி தராரு, ஒரு கடப்பாரை யாருக்கோ ஒரு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, தனக்கு சொந்தமான மனை, அதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த அமுதவாணனுக்கிட்டேருந்து இடத்த வாங்கி அவர் ஒரு சின்ன ஒரு கிளினிக் மாரி ஒரு மருத்துவமனையை கட்டுறாரு. இதுக்கெல்லாம் எங்கிருந்து காசு வருது, இவர் இவ்வளவு சம்பாதிக்கிறாரா என்றெல்லாம் கேள்வி எழுப்பி ஒழுங்கா உதவ வரவனை கூட இப்படி உதறி விடுறது இருக்கு பாருங்க. இதெல்லாம் தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம இருக்காங்க பாருங்க, அவங்களோட மூன்றாம் தர செயலுங்க. எனவே எதிர்மறை செய்திகளை பரப்பாதீங்க. ஒருத்தவன் உதவி பண்ணுறானா கைத்தட்டி ஆதரியுங்க. அவன் உதவி செய்கிறதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு கருதுறீங்களா, அதை கொஞ்சமாக உற்று நோக்குங்க. ஆதாரம் இருந்தால் அப்புறம் எழுதுங்க. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் பாலா எக்ஸ்போஸ்டு, பாலா அம்பலப்படுத்தப்பட்டு விட்டார் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் போஸ்ட் போகிறது ரொம்ப கேவலமாக இருக்குங்க. எதிர்மறை செய்திகளை பரப்பாதீர்கள்.